டிஆர்பி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் லோக்கல் கவர்மெண்ட் என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. சென்ற வகுப்பில் ஸ்டேட் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் என்பதை பற்றி பார்த்திருந்தோம். அதாவது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பற்றிய அனைத்து விவரங்களையும் பார்த்திருந்தோம். அதிலிருந்து கண்டிப்பாக கேள்விகள் வரும் நண்பர்களே, அதை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வகுப்பில் லோக்கல் கவர்மெண்ட் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே. அதாவது உங்களுடைய பிஇஓ தேர்வுக்கான பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அடுத்த தலைப்பு லோக்கல் கவர்மெண்ட். லோக்கல் கவர்மெண்ட் என்பது உள்ளாட்சி அரசாங்கம் என பொருள்படும் நண்பர்களே. இது இரண்டு வகையாக பிரிக்கலாம். முதலில் பஞ்சாயத்து ராஜ்யம் என்றும், இரண்டாவதாக முனிசிபாலிட்டிஸ் என்று இரண்டு வகையாக பிரிக்கலாம் நண்பர்களே. அதாவது லோக்கல் கவர்மெண்ட் என்பதை இரண்டு வகையாக பிரிக்கலாம். முதலில் பஞ்சாயத்து ராஜ்யம் என்றும், இரண்டாவது முனிசிபாலிட்டிஸ் என்றும் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம். இந்த லோக்கல் கவர்மெண்ட் ஆனது உள்ளாட்சி அரசாங்கம் என அழைக்கப்படுகிறது. அதாவது அதில் முதலாவதை பற்றி இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது பஞ்சாயத்து ராஜ்யத்தை பற்றி பார்க்கலாம். இது ஒரு பெரிய தலைப்பு, 2-3 பார்ட்டாக பிரித்து பார்க்கலாம். அதற்கடுத்து முனிசிபாலிட்டி என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. இந்த பஞ்சாயத்து ராஜ்யம் என்பது நம்முடைய கிராமப்புறங்களில் உள்ள ஒரு அரசாங்க அமைப்பாகும் நண்பர்களே. அதாவது சிஸ்டம் ஆஃப் ரூரல் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் என்பதுதான் பஞ்சாயத்து ராஜ்யம். உங்களுக்கு இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டுமானால், கிராம அளவில் ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும் ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருப்பார், வார்டு உறுப்பினர்கள் இருப்பார்கள், கவுன்சிலர் இருப்பார்கள். இந்த அனைத்தும் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் பஞ்சாயத்து ராஜ்யம், அதாவது உள்ளாட்சி அரசாங்கம் என அழைக்கப்படுகிறது நண்பர்களே. அதை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது பஞ்சாயத்து ராஜ்யம் என்பது சிஸ்டம் ஆஃப் ரூரல் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், அதாவது கிராமப்புறங்களில் உள்ள ஒரு பஞ்சாயத்து அமைப்பு முறைதான் இந்த பஞ்சாயத்து ராஜ்யம் என அழைக்கப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும் ஒரு பஞ்சாயத்து இருக்கும். அந்த பஞ்சாயத்தினுடைய தலைவர், அதற்கான கவுன்சிலர் மற்றும் வார்டு மெம்பர் என்று சொல்லக்கூடிய வார்டு உறுப்பினர்கள் அடங்கிய அந்த அமைப்பு தான் பஞ்சாயத்து ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ரூரல் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், உள்ளாட்சி அரசாங்கம் என அழைக்கப்படுகிறது. இதை தெரிந்து கொண்டால் போதும் நண்பர்களே. அடுத்து பாடத்திற்கு வருவோம். இந்த உள்ளாட்சி அரசாங்கம் என்பது பெரிய தலைப்பு நண்பர்களே. அதை 4 பிரிவாக பிரித்து பார்க்கலாம். அதற்கடுத்து முனிசிபாலிட்டி என்பதை பார்க்கலாம். இப்போது பஞ்சாயத்து ராஜ்யம் என்பதை பற்றி பார்க்கலாம். இதில் கடைசியாக நடந்த குரூப் 2 தேர்விலிருந்து கேள்விகள் கேட்டார்கள் நண்பர்களே. அதாவது இந்த உள்ளாட்சி அரசாங்கத்தை மேம்படுத்துவது எப்படி என்று ஒரு 5-6 குழுவானது நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவிலிருந்து தான் கேள்விகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதை ஒவ்வொன்றாக இப்போது பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த லோக்கல் கவர்மெண்ட் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பார்ட் 5 இருக்கிறது நண்பர்களே. அதாவது இந்த லோக்கல் கவர்மெண்ட் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 5 இருக்கிறது. கேள்விகள் கேட்டாலும் கேட்பார்கள். உள்ளாட்சி அரசாங்கம் என்பது இந்திய அரசியல் சட்டத்தில் எந்த பகுதியில் இருக்கிறது என்று கேட்பார்கள். 5வது பகுதியில் இருக்கிறது நண்பர்களே. அதை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து இந்த பஞ்சாயத்து ராஜ்யத்தை பற்றி சில குழுக்கள் அமைத்திருக்கிறார்கள். அதை தான் அடிக்கடி தேர்வில் கேட்கிறார்கள். அதை இப்போது பார்க்கலாம். முதலில் பல்வந்தராய் மேத்தாய் கமிட்டி, அதாவது நாம் முதலில் பார்க்க இருப்பது
பல்வந்தராய் மேத்தா பல்வந்தராய் மேத்தா என்ற கமிட்டியானது நியமித்தார்கள் நண்பர்களே. அதாவது எவல்யூஷன் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ், அதாவது பஞ்சாயத்து ராஜ்யத்தினுடைய பரிமாணங்களை பற்றி ஆராய்வதற்காக முதலில் நியமிக்கப்பட்டது பல்வந்தராய் மேத்தா கமிட்டி. இது எப்போது நியமிக்கப்பட்டது என்று கேட்பார்கள் நண்பர்களே. இந்த பல்வந்தராய் மேத்தா கமிட்டியானது ஜனவரி 1957 இந்த பல்வந்தராய் மேத்தா கமிட்டியானது நியமிக்கப்பட்டது. இது தொடர்ந்து கேள்வியாக கேட்கப்படுகிறது நண்பர்களே. இந்த பல்வந்தராய் மேத்தா கமிட்டியானது எக்ஸமைன் த ஒர்க்கிங் ஆஃப் த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அண்டு நேஷ்னல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ், அதாவது வகுப்புவாத திட்டங்களை பற்றி ஆராய்வதற்காகவும் தேசிய நீட்டிப்பு சேவையை பற்றி ஆராய்வதற்காகவும் இந்த பல்வந்தராய் மேத்தா கமிட்டியானது 1957 நியமிக்கப்பட்டது. இதில் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அதாவது சிடிபி என்று சொல்லக்கூடிய கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1952 ஏற்படுத்தப்பட்டது. அதற்கடுத்து நேஷ்னல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் இது 1953 ஏற்படுத்தப்பட்டது நண்பர்களே. இந்த 2 திட்டங்களை பற்றி ஆராய்வதற்காக தான் இந்த பல்வந்தராய் மேத்தா கமிட்டியானது நியமிக்கப்பட்டது. அது தன்னுடைய அறிக்கையை நவம்பர் 1957 சமர்ப்பித்தது நண்பர்களே. இந்த 2 கேள்விகளும் முக்கியமானவை. அதாவது பல்வந்தராய் மேத்தா கமிட்டி எப்போது நியமிக்கப்பட்டது என்று கேட்பார்கள். 1957. அது எப்போது அறிக்கையை சமர்ப்பித்தது என்று கேட்பார்கள். நவம்பர் 1957 அந்த ஆண்டே அது சமர்ப்பித்தது. இது தன்னுடைய பரிந்துரையில் ரெக்கமெண்டட் த ஸ்கீம் ஆஃப் டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன், அதாவது ஒரு புரட்சிகரமான திட்டத்தை அறிமுகப்படுத்தியது நண்பர்களே. அதாவது டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் என்ற ஒரு புரட்சிகரமான திட்டத்தை முன்மொழிந்தது. அதாவது மக்களாட்சி அதிகார பரவல் என்ற திட்டத்தை முன்மொழிந்தது நண்பர்களே. டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் என்றால் மக்களாட்சி அதிகார பரவல். மக்களாட்சி அதிகார பரவல் என்ற அர்த்தம் நண்பர்களே. டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் என்றால் மக்களாட்சி அதிகார பரவல் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தது. அதாவது மக்களாட்சி அதிகார பரவல் என்றால் உங்களுக்கு புரியும்படி சொல்லுகிறேன். அதாவது ஒரு நாட்டினுடைய சட்டமோ அல்லது மக்களுக்கான சலுகைகளோ அறிவிக்கப்படும் போது அது சாமானிய கடைகோடி மனிதனுக்கும் சென்றடைய வேண்டும். அதற்கேற்றாற்போல் அரசினுடைய சட்டங்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு பரிந்துரை தான் இந்த டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன். அதாவது உங்களுக்கு இன்னும் புரியும்படியாக சொல்ல வேண்டுமானால், மத்திய அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஏதேனும் ஒரு திட்டங்களை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது எல்லோருக்கும் பிரபலமான ஒரு திட்டம் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம் நண்பர்களே. அதாவது ஏரி வேலை அல்லது 100 நாள் வேலை என்று சொல்லக்கூடிய இந்த திட்டம் 2005 அப்போதைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது ஏற்படுத்தப்பட்டது. இப்படி மத்திய அரசால் ஏற்படுத்துகிற ஒரு திட்டம் மாநில அரசுக்கு தொடர்ந்து அமல்படுத்த பரிந்துரை வரும். இந்த மாநில அரசாங்கம் என்ன செய்யும் என்றால் மாவட்ட நிர்வாகத்துக்கு அதை தெரிவிக்கும். மாவட்ட நிர்வாகமானது
ஒன்றிய அலுவலகத்துக்கு தெரிவிக்கும். அதாவது தாலுகா ஆஃபீஸ் என்று சொல்லக்கூடிய ஒன்றிய அலுவலகத்துக்கு அந்த திட்டத்தை கொண்டு சேர்க்கும். அந்த ஒன்றிய அலுவலகமானது ஆர்ஐ என்று சொல்லக்கூடிய வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்துக்கு அந்த பரிந்துரையை அனுப்பும். அந்த ஆர்ஐ அலுவலகமானது விஏஓ என்று சொல்லக்கூடிய கிராம நிர்வாக அலுவலருக்கு அந்த திட்டத்தை அனுப்பும் நண்பர்களே. அங்கிருந்து அந்த கிராமங்களில் உள்ள சாமானிய மக்களுக்கு அந்த திட்டமானது கொண்டு போய் சேர்க்கப்படும். இந்த படிநிலைகள் தான் மக்களாட்சி அதிகார பரவல் என்பது நண்பர்களே புரிந்து கொள்ளுங்கள். அதாவது ஒரு மத்திய அரசாங்கத்தால் அறிவிக்கப்படுகிற திட்டங்கள் சாமானிய மக்களை போய் சேர்வதற்கு இந்தந்த படிநிலைகளை பின்பற்ற வேண்டும் என்று இந்த பல்வந்தராய் மேத்தா கமிட்டி அறிவித்திருந்தது. அதனுடைய அடிப்படையில் தான் இந்த டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் என்ற புரட்சிகரமான திட்டமானது நாட்டில் செயல்படுத்தப்பட்டு நிர்வகிக்கப்படுகிறது நண்பர்களே. ஏற்கனவே சொன்ன படிநிலைகள் தான் இந்த மக்களாட்சி அதிகார பரவல் என்பதற்கான விளக்கம். அதாவது அரசினுடைய திட்டமானது ஒவ்வொரு படிநிலைகளை கடந்து கடைசியில் சாமானிய ஒரு மனிதனுக்கு போய் சென்று சேர வேண்டும் என்ற அமைப்பு தான் மக்களாட்சி அதிகார பரவல். இந்த புரட்சிகரமான திட்டத்தை தான் பல்வந்தராய் மேத்தா அவர்கள் அறிமுகப்படுத்தினார். அந்த கட்டமைப்பின் அடிப்படையில் தான் இப்போது நாட்டின் நிர்வாகமானது செயல்பட்டு வருகிறது. அதற்கடுத்து இவர் சில முக்கியமான பரிந்துரைகளை தந்திருக்கிறார் நண்பர்களே. அதை பற்றி இப்போது பார்க்கலாம். இதில் கேள்வியானது, பல்வந்தராய் மேத்தா கமிட்டி எப்போது நியமிக்கப்பட்டது என்று கேட்பார்கள். அதற்கடுத்து எப்போது அறிக்கையை சமர்ப்பித்தது என்று கேட்பார்கள் நண்பர்களே. அதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசியல் அந்தஸ்து வழங்கப்பட்டது 73வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 நண்பர்களே. அதாவது 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. அதாவது இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அதிகாரம் வழங்கப்பட்டது 73வது சட்ட திருத்தம் 1992ஆம் ஆண்டு. உள்ளாட்சி அரசாங்கம் என்று சொல்லக்கூடிய பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் வழங்கப்பட்டது நண்பர்களே. இதையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் எப்போது வழங்கப்பட்டது என்று கேட்பார்கள். 73வது சட்ட திருத்தம் 1992ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. அதற்கடுத்து பல்வந்தராய் மேத்தானுடைய சில பரிந்துரைகளை இப்போது பார்க்கலாம். எஸ்டாப்ளிஷ்டு 3-tier கவர்மெண்ட். அதாவது இவர் 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பை ஏற்படுத்த வேண்டும். 3-tier கவர்மெண்ட். அதாவது 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அதில் முதலாவதாக கிராம பஞ்சாயத்து, இரண்டாவதாக பஞ்சாயத்து சமிதி, மூன்றாவதாக ஜில்லா பரிஷத். இந்த 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று பரிந்துரைத்தார் நண்பர்களே. இதில் முதலாவது கிராம பஞ்சாயத்து என்பது கிராம லெவலில், அதாவது வில்லேஜ் லெவலில் இந்த கிராம பஞ்சாயத்து ஆனது இருக்கும். அடுத்து பஞ்சாயத்து சமிதி என்பது ஒன்றிய அளவில் இருக்கும் நண்பர்களே. அதாவது தாலுகா ஆஃபீஸ் என்று சொல்லக்கூடிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த ஊராட்சி ஒன்றிய அளவில் இருக்கக்கூடியது இந்த பஞ்சாயத்து சமிதி. அதற்கடுத்து ஜில்லா பரிஷத் என்பது
மாவட்ட பஞ்சாயத்து நண்பர்களே, ஜில்லா பரிஷத் என்பது மாவட்ட பஞ்சாயத்து. இதில் மிக மிக அதிகாரமிக்க ஒரு பதவி என்று பார்த்தால் இந்த ஜில்லா பரிஷத், மாவட்ட பஞ்சாயத்து. அதற்கடுத்து பஞ்சாயத்து சமிதி, ஊராட்சி ஒன்றிய பஞ்சாயத்து. மூன்றாவது இடத்தில் இருப்பதுதான் இந்த கிராம பஞ்சாயத்து. உங்களுக்கு தேர்வில் கேட்டாலும் கேட்பார்கள், பஞ்சாயத்து ராஜ் அமைப்பில் அதிக அதிகாரமிக்க ஒரு அமைப்பு எது என்று கேட்டால் ஜில்லா பரிஷத். அதுதான் மாவட்ட அளவில் உள்ள மாவட்ட பஞ்சாயத்து நண்பர்களே. பஞ்சாயத்து சமிதி என்பது ஊராட்சி ஒன்றியம் என்று சொல்லக்கூடிய ஒன்றிய அளவில் இருப்பது. கிராம பஞ்சாயத்து என்பது வில்லேஜ் அளவில் இருக்கக்கூடியது. அதற்கடுத்து இந்த கிராம பஞ்சாயத்து மட்டுமே நேரடி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதாவது மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட அமைப்பாக இந்த கிராம பஞ்சாயத்து இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அதற்கடுத்து பஞ்சாயத்து சமிதி மற்றும் ஜில்லா பரிஷத் இரண்டும் இன்டைரக்ட் எலெக்ஷன், அதாவது மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றும் பல்வந்த் ராய் மேத்தா அவர்கள் சொல்லியிருந்தார். அதற்கடுத்து முக்கியமான பரிந்துரை, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் should be made the chairman of the ஜில்லா பரிஷத். அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர், அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆனவர் இந்த ஜில்லா பரிஷத்தினுடைய சேர்மனாக இருக்க வேண்டும். அதாவது மாவட்ட பஞ்சாயத்தினுடைய தலைவராக இருக்க வேண்டும் என்று பரிந்துரைத்ததும் இந்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி தான் நண்பர்களே. அதாவது கேள்வி எப்படி கேட்பார்கள் என்றால், மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜில்லா பரிஷத், அதாவது மாவட்ட பஞ்சாயத்தின் தலைவராக இருக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்த ஆணையம் அல்லது கமிட்டி எது என்று கேட்பார்கள். பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. அதை புரிந்து கொள்ளுங்கள். இவருடைய பரிந்துரைகள் அனைத்தும் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் என்று சொல்லக்கூடிய தேசிய வளர்ச்சி குழுவானது ஜனவரி 1958 ஏற்றுக்கொண்டது நண்பர்களே. அதாவது பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டியினுடைய பரிந்துரைகள் அனைத்தும் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் என்று சொல்லக்கூடிய தேசிய வளர்ச்சி குழுவானது ஜனவரி 1958 ஏற்றுக்கொண்டது. ஏனென்றால் நாட்டினுடைய திட்டங்களை செயல்படுத்துவது இந்த தேசிய வளர்ச்சி குழுதான் நண்பர்களே. எனவே அதுதான் இந்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டியினுடைய பரிந்துரைகளை அமல்படுத்துவதற்காக ஜனவரி 1958 ஏற்றுக்கொண்டது. அதன் அடிப்படையில் பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டியை அமல்படுத்துவதற்காக தேசிய வளர்ச்சி குழு ஏற்றுக்கொண்டது. அதன் அடிப்படையில் இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பானது முதலாக இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலத்தில் நாகூர் என்று சொல்லக்கூடிய மாவட்டத்தில் அக்டோபர் 2, 1959 அன்று இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை முதலில் நடைமுறைப்படுத்தியது நண்பர்களே. இது கட்டாயமாக அனைத்து தேர்வுகளிலும் கேட்கப்படுகிற கேள்வி. எனவே இதை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது பஞ்சாயத்து ராஜ் அமைப்பானது முதலில் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது என்று கேட்பார்கள். ராஜஸ்தான் மாநிலம். உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிவிட்டேன் நண்பர்களே, இதையும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள நாகூர் என்பது அந்த டிஸ்ட்ரிக்ட் நண்பர்களே. அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாள் அன்று 1959 அப்போதைய இந்திய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்களால் இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு முதலில் தொடங்கி வைக்கப்பட்டது. இது கட்டாயமாக எதிர்பார்க்கப்படுகிற கேள்வி நண்பர்களே. பிஇஓ தேர்வில் கண்டிப்பாக வரும். இந்த கேள்விகள் இல்லாத டிஎன்பிஎஸ்சி வினாத்தாளே இல்லை நண்பர்களே. தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது
இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு முதலில் எந்த மாநிலத்தில் ஏற்படுத்தப்பட்டது என்று கேட்பார்கள். ராஜஸ்தான் மாநிலம். மீதி உள்ள தகவல்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தெளிவாக சொல்லி இருக்கிறேன் நண்பர்களே. அதாவது ராஜஸ்தான் மாநிலத்தில் நாகூர் மாவட்டத்தில் அக்டோபர் 2, 1959 அப்போதைய இந்திய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்களால் இதற்கான அடிக்கல்லானது நாட்டப்பட்டு தொடங்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஆந்திர பிரதேசம் அதே 1959 ஆண்டில் ஆந்திர பிரதேசம் இரண்டாவதாக பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு முறையை ஏற்றுக்கொண்டு தொடங்கப்பட்டது. அதன் பிறகு படிப்படியாக மற்ற மாநிலங்களுக்கும் இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது நண்பர்களே. இது முக்கியமான கேள்வி, இது புரிந்து கொள்ளுங்கள். முதலில் எங்கு என்று கேட்பார்கள். ராஜஸ்தான் மாநிலம். எப்போது தொடங்கப்பட்டது என்று கேட்பார்கள். அக்டோபர் 2, 1959. யாரால் தொடங்கி வைக்கப்பட்டது என்று கேட்பார்கள். அப்போதைய இந்திய பிரதமராக இருந்த திரு ஜவஹர்லால் நேரு அவர்களால் இந்த திட்டமானது தொடங்கி வைக்கப்பட்டது. அதற்கடுத்து ராஜஸ்தான் மாநிலத்தை தொடர்ந்து இரண்டாவதாக அமல்படுத்தப்பட்ட மாநிலம் எது என்றும் கேட்பார்கள். ஆந்திர பிரதேச மாநிலம் அதே ஆண்டு 1959 ஆண்டே இந்த உள்ளாட்சி அமைப்பு என்று சொல்லக்கூடிய பஞ்சாயத்து ராஜ்யத்தை அமல்படுத்தியது. அதன் பிறகு படிப்படியாக மற்ற இந்திய மாநிலங்கள் அனைத்திற்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது நண்பர்களே. இதுதான் பஞ்சாயத்து ராஜ்யத்தினுடைய வரலாறு. அதுக்கடுத்து சில முக்கியமான தகவல்களை பார்த்து விடலாம். கமிட்டி ஆன் பஞ்சாயத்து ராஜ்யம் எலெக்ஷன், அதாவது பஞ்சாயத்துக்கான தேர்தல், அதை பற்றி ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழு கே. சந்தானம் 1965. இதுவும் கேட்பார்கள் நண்பர்களே. பஞ்சாயத்து ராஜ்ய நிறுவனங்களுக்கு தேர்தல் நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட குழு கே. சந்தானம். நியமிக்கப்பட்ட ஆண்டு 1965. இதுவும் கண்டிப்பாக கேட்கக்கூடிய கேள்வி நண்பர்களே. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்த வேண்டும் என்பதை பற்றி ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழு சந்தானம். அதாவது சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் பஞ்சாயத்து ராஜ்யத்துக்கான தேர்தல், அது கே. சந்தானம் 1965. அதற்கடுத்து பஞ்சாயத்து ராஜ்ய நிறுவனங்களுக்கான நிதி ஒதுக்கீடு, அதாவது ஃபைனான்ஸ் என்று சொல்லக்கூடிய நிதி ஒதுக்கீடு, இதுவும் கே. சந்தானம் தான் நண்பர்களே. கே. சந்தானம். நியமிக்கப்பட்ட ஆண்டு 1963. அதாவது பஞ்சாயத்து ராஜ்ய அமைப்புகளுக்கு நிதி ஒதுக்கீடு பற்றி ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுவும் கே. சந்தானம் குழுதான். அதாவது பஞ்சாயத்து ராஜ்ய நிறுவனங்களுக்கான தேர்தல் என்பதும் சந்தானம் குழு, அது 1965. அதற்கடுத்து பஞ்சாயத்து ராஜ்ய நிறுவனங்களுக்கான நிதி ஒதுக்கீடு பற்றி ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுவும் இந்த சந்தானம் குழு தான். அதற்கடுத்து கமிட்டி ஆன் பஞ்சாயத்து ராஜ் ட்ரைனிங் சென்டர், அதாவது பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களுக்கான ட்ரைனிங் சென்டர், பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களுக்கான பயிற்சி மையங்கள் ஏற்படுத்துவதற்காக நியமிக்கப்பட்ட குழு எதுவென்று பார்த்தால் ஜி. ராமச்சந்திரன். 1966 நண்பர்களே. அதாவது பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களுக்கான பயிற்சிகளை வழங்குவதற்காக
பயிற்சி மையங்கள் ஏற்படுத்துவதற்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழு ஜி. ராமச்சந்திரன் குழு. இது 1966ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. இந்த 3 குழுக்களும் முக்கியமானவை நண்பர்களே. முதலாவதாக பஞ்சாயத்து ராஜ்யத்துக்கான தேர்தல் கே. சந்தானம் குழு. பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களுக்கான நிதி ஒதுக்கீடு அதுவும் சந்தானம் குழு. பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களுக்கான பயிற்சி மையங்கள் அதாவது ட்ரைனிங் சென்டர் என்று சொன்ன ஜி. ராமச்சந்திரன். இந்த 3 குழுக்கள் முக்கியமானவை. அதாவது இந்த 3 குழுவில் ஏதேனும் ஒன்றை கேள்வியாக கேட்பார்கள். இதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் முக்கியம் நண்பர்களே. அதாவது பஞ்சாயத்து ராஜ்யம் என்பதை பற்றிய ஒரு பல்வந்த்ராய் மேத்தா என்பவருடைய அறிக்கையும் அதனை சார்ந்த விவரங்களையும் பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. இன்னும் 4 கமிட்டியினுடைய அறிக்கைகள் இருக்கிறது. அதை அடுத்தடுத்து வரும் வகுப்புகளில் பார்க்கலாம். இப்போது தொடர்ந்து பார்த்தோம் என்றால் உங்களுக்கு குழப்பமாகிவிடும். எனவே இந்த வகுப்போடு முடித்து கொள்ளலாம். அடுத்த தலைப்பை அடுத்த வகுப்பில் தொடங்கலாம் நண்பர்களே. அதாவது இந்த உள்ளாட்சி அரசாங்கம் என்பதில் பஞ்சாயத்து ராஜ்யம் என்பதை பற்றி பார்த்து வருகிறோம். இந்த பஞ்சாயத்து ராஜ்யத்தை பற்றி ஆராய்வதற்காக முதலில் ஏற்படுத்தப்பட்ட குழுதான் பல்வந்த்ராய் மேத்தா குழு. இந்த குழுவை பற்றிய அனைத்து விவரங்களையும் பார்த்துவிட்டோம். அதற்கடுத்து இரண்டாவதாக அசோக் மேத்தா என்பவருடைய குழுவானது இருக்கிறது நண்பர்களே. அசோக் மேத்தா குழு என்று இருக்கிறது. அதற்கடுத்து ஜி.வி.கே. ராவ் இருக்கிறார். எம்.எல். சிங்வி இருக்கிறது. காட்கில் குழு என்று 4-5 குழுக்கள் இன்னும் இருக்கிறது. அதை அடுத்தடுத்து வரும் வகுப்பில் பார்க்கலாம். இந்த வகுப்போடு இந்த தலைப்பை முடித்துக் கொள்ளலாம் நண்பர்களே. நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். அடுத்து வரும் வகுப்பில் அடுத்த தலைப்பை பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.